திமுக கொடி வர்ற வழி எல்லாம் பறக்குது. இந்த கிளம்புற நுழைஞ்ச பக்கத்துலேருந்து பார்க்குறப்ப எனக்கு சிலிப்பு. எப்போதுமே எனக்கு இந்த கொடினா அப்படி ஒரு பற்று, பாசம், உணர்ச்சி. சின்ன வயசுல ஒரு ஒரு சின்ன நிகழ்வு. வாழ்க்கையில எனக்கு எதுவுமே கிடையாது கருப்பு சிவப்பை தவிர. எனக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க. என் சொந்தம் அவங்க தான், நீங்க தான். யார் வீட்டுக்காவது சொந்தக்காரன் வீட்டுல போய் சாப்பிட்டுருக்கோமா? நெவர். எல்லாம் நீங்க தான் யா, எல்லாம் நீங்க தான்மா. உங்களுக்கு நாங்க, எங்களுக்கு நீங்க. நான் டெல்லியில பேசினா இவங்க பேசினா நீங்க எல்லாம் பார்த்து பரவசப்படுறீங்களா? என்ன பாண்டேஜ்? நம்மளாம் ஒரே குடும்பம். இந்த அண்ணன் தம்பி பாசம் இப்படி வளர்த்த அந்த திராவிடம் என்ற வார்த்தையை அழிப்பதற்கு ஒருத்தர் கூட்டத்தை சேர்த்து அதுல போய் உட்கார்ந்துட்டு வரோம்னா இதை விட கேடுகட்ட செயல் எதுவும் இருக்க முடியுமா? வைத்தற் செல்ல கேட்கிறேன். இந்த கொடி பறக்குது, பக்கத்திலே ஏடிஎம்கே கொடி பறக்குது. பாருங்க வித்தியாசம். அந்த கொடியில என்ன இருக்கும்? அண்ணா படம் இருக்கும். இது கருப்பு சிவப்பு. இந்த கொடிக்கு நான் பல நேரங்களில் விளக்கம் சொல்லியிருக்கேன். இதை உருவாக்கிய போது அண்ணா சொன்னார், தம்பி இது 2 நிறம் அல்ல. இந்த சமுதாயத்திலே படர்ந்திருக்கிற சாதி சமய வேறுபாட்டால் மண்டி கிடக்கிற இருள், அதை போக்குவதற்கு நம்முடைய முன்னோர்கள் சிந்திய தியாக ரத்தம் மீதி பாதி சிவப்பு. நம்முடைய உழைப்பால் சிந்த போகிற ரத்தத்தால் அந்த கருப்பு மறைகிற போது முழு சிவப்பாக மாறும் அப்படின்னு சொல்றாரு. இவங்க கொடி ஆரம்பிக்கிறப்ப அதுல அண்ணா போட்டாங்க. சரி, அண்ணா படம் இருக்கா? இல்ல, அண்ணா இப்படி விரல் நீட்டிச்சு. என்ன வித்தியாசம்? தனியா பேசுறப்ப இப்படின்னா தொலைச்சிருவேன்னு அர்த்தம். தனியா பேசுற போது விரல் நீட்டுவதற்கு பல பொருள் உண்டு. மேடையில் பேசுகிற போது உணர்ச்சி வசப்பட்டு பேசுவோம். ஆனா இந்த அண்ணா சிலையில கடைசியா ஒரு சிலை நிக்குது இல்ல, அதான் அண்ணாவுக்கு வச்ச முதல் சிலை. அப்போ அவர் மறைந்தவுடன் அண்ணா கலைஞர் எழுதுறாரு, ஆட்காட்டி விரல் நீட்டி நின்றாய் அண்ணா, ஆணையிடுகிறாய் என்றிருந்தோம், ஐயோ ஓராண்டுதான் உயிர் வாழ்வேன் என்று சொன்னாயா. இது அவருடைய பார்வை. இந்த ஒரு விரலை காட்டினது, நீங்க 1 வருஷம் தான் இருப்பேன்னு சொன்னீங்களா? நான் அடிக்கடி சொல்வேன், இந்த அண்ணா விரல் நீட்டுகிற சாலையில நடக்க ஆரம்பிச்சா நேர கால் அண்ணா அறிவலைன்னு தான் போகும், வேற எங்கேயும் போகாது. அவர் அதான் பாதன்னு காட்டுறார். அது மாதிரி இந்த காத்துல பறக்காத வரைக்கும் 2 ஒரே மாதிரி இருக்கும். காத்து பறக்கிறப்பதான் தெரியும் இது கருப்பு சிவப்பு. அதுல ஒரு அண்ணா அண்ணா என்ன விரல் நீட்டு சொல்றாரு தெரியுமா? தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற தம்பிமார்களே, தங்கைமார்களே, மழையில் நனைகிறேன், வெயிலில் காய்கிறேன், படமாக இருக்கிறேன், இதுவல்ல நான் உருவாக்கிய கொடி, இதோ பக்கத்தில் பறக்கிறதே கருப்பு சிவப்பு கொடி, அதுதான் நான் உருவாக்கிய கொடின்னு சொல்றாரு.